தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் குடைமிளகாய், அதாவது கேப்சிகம் செடி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். நான் கடையிலேருந்து வாங்கின குடைமிளகாய் தான் இந்த செடி வளர்க்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கேன். இதே மாதிரி பல வகையான கார்டனிங் வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங் மரம் செடி வளர்ப்பு அப்படி இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த விதைகள் போடுறதுக்காக நான் ஒரு நல்ல தரமான ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதாவது அந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கணும், அப்போ தான் அந்த விதைகள் முதிர்ச்சி அடைந்திருக்கும். அதுதான் ஒரு கத்தி எடுத்து நம்ம அந்த குடைமிளகாயை 2 துண்டுகளை வெட்டிக்கலாம். ஒரு பாதியில் விதைகள் இருக்காது, நம்ம அதை சமையலுக்கு வேணால் எடுத்துக்கலாம். மற்ற பாதியில் பாருங்கள் நிறைய விதைகள் இருக்கும். இந்த விதைகளை தான் நம்ம விதைக்க போகிறோம். இது நம்ம கையால் வேணாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கத்தி ஏதாவது வச்சு அந்த விதைகளை எல்லாமே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த விதைகளை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை காய வைக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது, நம்ம டைரெக்டாக விதைச்சிடலாம். பாருங்கள், அழகாக வந்துட்டு இருக்கு. இந்த கேப்சிகம் நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரண பச்சை கலர் இருக்கக்கூடியது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விதைகள் தரமானதாக இருக்காது, முதிர்ச்சி அடையாமல் இருக்கும். அது போட்டோம் அப்படின்னா அந்த செடி முளைக்காது. இது பாருங்கள், நல்ல தரமான விதைகள் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த மண் பார்த்தீங்கன்னா சாதாரண மணல், அப்புறமா கோகோ பீட், அதாவது தேங்காய் நார் பொடி கலந்து நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் சாதாரண மணல் மட்டும் எடுத்தாலும் பரவாயில்லை, அல்லது கோகோ பீட் மட்டும் தனியாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அந்த ரெண்டும் கிடைக்கலன்னா ஒரு லேசான மண் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு 1 இன்ச் ஆழத்துக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு குழி மாதிரி அந்த மாதிரி எடுத்துட்டு அதில் விதைகளை தூவிக்கலாம். எப்போவுமே நம்ம விதைகள் தூவுறதுக்கு மணல் லேசான ஒரு மண்ணாக தான் இருக்கணும், அப்போ தான் அந்த விதைகள் ரொம்ப ஈஸியாக முளைச்சி வரும். இதை நம்ம கையாலேயே அந்த மண்ணை வச்சு கொஞ்சம் மூடிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி விதைகள் போடும்போது எறும்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்போஸ் எறும்பு வருதுன்னா கொஞ்சம் பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க, அதில் எறும்பு வராது. கொஞ்சம் விதைகள் இன்னும் மீதி இருக்குது, அதையும் நம்ம அந்த சென்டரில் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுட்டேன். இதையுமே நம்ம கையால் அந்த மண் வச்சு மூடிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக விதைகள் போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா எப்போவுமே விதைகள் போடுறதுல நம்ம லேசாக மேலே தெளிக்கணும், ஒரே அடியாக ஊற்றவே கூடாது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் வச்சுட்டு தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் மீதி இருந்த விதைகளையுமே இப்போ மேலே ஃபுல்லாக போட்டுட்டேன். பார்க்கலாம் எந்த அளவு விதைகள் நமக்கு முளைச்சி வருது அப்படிங்கிறது. நம்ம போடக்கூடிய எல்லாமே முளைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதேமாதிரி ஒரு சில விதைகள் நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அழுகி எல்லாம் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஃபுல்லாகவே கொஞ்சம் மணல் நம்ம தூவிக்கலாம் மேலே. இப்போ தண்ணி ஊற்றிப்போம். நான் சும்மா கையால் தெளித்து தான் விடுறேன் தண்ணி. நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது நம்ம கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்கு உள்ளால உங்களுக்கு இந்த மாதிரி அந்த செடிகள் முளைச்சி வரும். பாருங்கள், சாதாரண மிளகாய் செடி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த ஒரு பாதி அளவு இருக்கக்கூடியதில் தான் நல்லா முளைச்சி வந்திருக்கு. மீதி பாதியில் அந்த அளவு சரியாக வரல, அது ஒருவேளை அழுகி போயிடுச்சான்னு தெரியல. இது திரும்பவும் நான் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு அப்புறமா தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது அதுலேருந்து ஒரு 3 செடிகளை நான் தனியாக எடுத்து வச்சு வளர்த்திருக்கேன். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்தது. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாலாம் நமக்கு தெரியல. 3 செடிகள் மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன். பாருங்கள், இது திரும்பவும் ஒரு 20 நாட்களுக்கு பிறகு நான் எடுத்திருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் இந்த செடிகளை தனியாக வேறு வேறு ஒவ்வொரு தொட்டிலையாக வைக்க போகிறேன், இல்லைனா கீழே வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு இன்னும் பெரிய செடிகளை நிறைய மிளகாய் அதாவது குடை மிளகாய் நமக்கு நிறையவே கிடைக்கும். இதில் இப்போ நான் இந்த மாட்டு சாணையெல்லாம் கொஞ்சம் உரம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தான் இந்த செடி நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி உரங்கள்லாம் போடாததுனால செடி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பெரிய செடிகளாக வளர்ந்துடுச்சு. ஒரு செடி சின்னதாக தான் இருக்குது. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய செடி தான் நல்ல செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் குடைமிளகாய் வாங்கும்போது செடிகள் இங்கே வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் அதில் ஆல் அப்படின்னு போட்டு இன்னொரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.